ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனலில் ஆரி பேசிக் வீடியோ, ஆரி அட்வான்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம இன்றைக்கி என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னா, ஆரி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் ஆரி ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடணுன்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா. இன்றைக்கி நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம எப்படி போடலாம் தான் சொல்லித்தர போகிறோம். இதற்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்துடலாம். சில்க் த்ரெட் எடுத்துக்குங்க. உங்களுக்கு என்ன விருப்பமான கலரோ நீங்கள் அதை எடுத்துக்குங்க. இப்போ நீடில், இந்த நீடில் இந்த த்ரெட்டுக்கு ஏற்றாப்புல நீடில் சைஸோ நீங்கள் எடுத்துக்குங்க. நோட்டில் சுற்றிக்கிட்டு கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா, எண்டில் இதே போல் நாட் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு இப்போ நான் 6 ஸ்டாண்ட் எடுத்தேன் இல்லையா, அது எனக்கு டபுளாக 12 ஸ்டாண்டாக எனக்கு வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் 7 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 14 வரும். 8 எடுத்தீங்கன்னா 16 வரும். அப்படி டபுளாக 10 எடுத்தீங்கன்னா 20 வரும். ஆனால் நீடில் உங்களுக்கு எந்த அளவுக்கு போகுமோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் இந்த த்ரெட்டு எடுக்க முடியும். நான் 6 எடுத்திருக்கேன். 6 எடுத்துல கோக்கும் முறை எனக்கு டபுளாக இருக்குது. 12 ஸ்டாண்டு கிடச்சி இருக்குது. ஏற்கனவே ரிங் நாட் வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஏற்கனவே ஃப்ரெஞ்ச் நாட் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க அந்த ஃப்ரெஞ்ச் நாட் வீடியோ போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா புரியும். இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் ஃப்ரெஞ்ச் நாட் ஆர்ட் ஷேப்பில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்ம லீஃப் ஷேப்பில் ஆரி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடலான்னு சொல்லித்தரப்புறோம். உங்களுக்கு எந்த லீஃப் வேணுமோ இந்த மாதிரி லீஃபோ நீங்கள் வரையலாம், இல்லை டிசைன் போட்ட லீஃபோ நீங்கள் வரையலாம். அது உங்களுடைய விருப்பம். நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக இந்த லீஃப் நான் வரைஞ்சிருக்கேன். அதில் சென்டரில் ஒரு கோடு போட்டிருக்கேன். இப்போ டேரெக்டாக உங்களுக்கு வரைய தெரியும்னா நீங்கள் வரைஞ்சும் போடலாம், இல்லை வரையாமலும் நீங்கள் போடலாம். இப்போ என்ன பண்ணோன்னா, இப்போ கோத்துருக்கோம்ல, இதை நல்லா ட்விஸ்ட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு நாட் போடும் போது ஈவனாக வரும். உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த லீஃபோட சென்டர் பகுதியில் நான் இங்கேருந்து எடுக்கிறேன். கொஞ்சம் தள்ளி எடுக்கிறேன் நான். ஏன்னா இது லாங் ஃப்ரெஞ்ச் நாட் இல்லையா, எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டிஸ்டன்ஸ் விட்டு கீழேருந்து அந்த த்ரெட்டை எடுக்கணும். எடுத்துக்கிட்டு இப்போ பாருங்கள், இப்போ நம்ம சுற்றுறோம் இல்லையா, இது ஈவனாக இருக்கிறப்பல பாருங்கள். நான் ஒரே ஒரு இதுதான் சுற்றுறேன். சுற்றிக்கிட்டு இப்போ அந்த லீஃபோட எட்ஜில் ஷார்ப்பாக வரல அந்த இடத்துல நான் நீடில் குத்தி கீழே இழுக்கிறேன். பார்த்தீங்களா, இது அழகாக வந்துடுச்சு பாருங்கள். உங்களுக்கு இது லாங் ஃப்ரெஞ்ச் நாட். இது இப்போ நம்ம இங்கே ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த நீடில் இப்போ கீழே போட்டோம் இல்லையா, அதுக்கு இங்கே கீழே அதை ஒட்டினா போல் பக்கத்துலேயே நீங்கள் போடணும். அந்த ஸ்ட்ரைட் லைன் இருக்கு இல்லையா மிடில், அந்த லைனில் கொஞ்சம் தள்ளி நீங்கள் போடணும். இப்போ என்ன பண்ணணும், திரும்ப மேலே எடுத்துகிட்டு வாங்க. நீடில் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு சுற்று சுற்றிட்டு இப்போ நம்ம பக்கத்தில் இங்கே பக்கத்தில் நம்ம போட்டோம் இல்லையா, அந்த லீஃபில் டிசைன் வரைஞ்சோம் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கீழே இறக்கி போடணும். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அப்புறம் அந்த ஷேப் நம்மளுக்கு ரிங் நாட் அழகாக வரும். பார்த்தீங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணோம், மறுபடியும் அதுக்கு கீழே நம்ம இப்போ 2வது எடுத்தோம் இல்லையா, அதுக்கு கீழே நீங்கள் நீடில் குத்தி மேலே எடுங்க. எடுத்துக்கிட்டு திரும்ப நம்மளுக்கு எத்தனை ஸ்டாண்டு வேணுமோ அதை ஒரே ஒரு வாட்டி சுற்றிக்கிட்டு இதுக்கு ஆப்போசிட் சைடில் நீங்கள் இது குத்தி நீங்கள் எடுக்கணும். இப்போது ஆல்டர்னேட்டிவாக இப்போ நம்ம போட்டோம் இல்லையா, பாருங்கள் இது ரிங் நாட் பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ரிங் நாட் இது லாங் ஃப்ரெஞ்ச் நாட். இதுலேயே ரிங் நாட்டும் இருக்குது. அதை எப்படி போடலான்னு நான் அடுத்த வீடியோவாக நான் சொல்லித்தரேன். இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் நீங்கள் லீஃப் இருக்கு இல்லையா, அதாவது ஃபில்லிங் ஸ்டிச்சில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் சாரியில் ப்ளவுஸ்லலாம் நீங்கள் யூஸ் பண்ணும் போது இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு இந்த ஃப்ரெஞ்ச் நாட் ரொம்ப முக்கியமான ஸ்டிச் இது.
நம்ம குட்டி குட்டியாக நம்ம ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட கஷ்டமாக இருக்கிற இடத்துலலாம் இந்த ஸ்டிச்சு வந்து நம்ம இந்த எம்ப்ராய்டரி த்ரெட்டை வச்சு நம்ம எம்ப்ராய்டரி த்ரெட்டும் வச்சோம் போல். இது வந்து சில்க் த்ரெட்டு தான் நான் எடுத்துருக்கேன். நான் இப்போ வந்து உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் தான் நான் சொல்லித்தரேன். பார்த்தீங்களா? இல்லை இதுவும் நீங்கள் வந்து சர்க்கிளில் போடனாலும் நீங்கள் வந்து சர்க்கிள்லேயும் நம்ம போடலாம். இப்போ இந்த மாதிரி வந்து நான் இந்த சைடு போடுறேன். என் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நான் போடுறேன். ஸோ நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வந்து புரியும். நம்ம லூஸாக விட்டு அந்த இடம் லூஸாக இருக்குது, அதனால நம்ம நல்லா கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இந்த ரிங் நாட்டை வந்து நம்ம போட்டால் தான் அது ஒரு ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக இருக்கும். இப்போ மறுபடியும் கீழே குத்திட்டு மேலே நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு எத்தனை ஸ்டாண்டு வேணுமோ, நான் ஒரே ஒரு வாட்டி தான் நான் சுற்றி இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து த்ரெட்டு வந்து மீடியமாக எடுத்துக்குங்க, அப்போலாம் அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு நல்லா வரும். அதுவும் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம அழகாக லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ஒரு லீஃபில் வந்து நம்ம போட்டுருக்கோம். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த லீஃப்லேயே வந்து வேறு மாதிரி கூட போடலாம். லீஃப்லேயே வந்து இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து வேறு டைப்பில் கூட நம்ம போடலாம். இது ஒரு மெத்தட் தான். இது நம்ம சாதா ஃப்ரெஞ்ச் நாட் பார்த்தோம் இல்லையா, அது வந்து கிட்ட கிட்ட போட்டோம். இது வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் சொல்லும் போது கொஞ்சம் தள்ளி தள்ளி நம்ம போடணும். நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து அழகாக வரணும். ஸோ நீங்கள் அந்த அளவுக்கு இந்த ஃப்ரெஞ்ச் நாட் ஒரு எண்டிங் வந்து ஃபினிஷிங் நல்லா வரணும், அதுவும் நீங்கள் பார்க்கணும். அதுக்கு நூலை வந்து நீங்கள் கம்மியாகவே எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு அதை வந்து டபுளாக நீங்கள் போட்டுட்டு பண்ணும்போது அதை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணணும். அப்புறம் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து உங்களுக்கு அழகாக வரும். இப்போ நான் சின்ன லீஃபில் எடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, நீங்கள் இந்த லீஃப்லேயே வந்து நிறைய மாடல் இருக்குது. லீஃப் டிசைனே வந்து நீங்கள் வேறு மாடலில் வரைஞ்சோம் இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து யூஸ் பண்ணலாம். சர்க்கிளில் கூட நீங்கள் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து யூஸ் பண்ணி போடலாம். இதெல்லாம் ஒரு ஃபில்லிங் மெத்தட் தான் இதுவும். இப்போ நம்ம கிட்ட வர வர நம்மளுக்கு கம்மியாக இந்த லீஃப் ஷேப்புக்கு நம்ம எடுத்துகிட்டு வரணும், அது ரொம்ப முக்கியம். த்ரெட்டை வந்து கொஞ்சம் நம்ம பிடிச்சிக்கிட்டு நம்ம போடும் போது தான் நம்மளுக்கு கிட்ட வரும் போது விட்டால் தான் நம்மளுக்கு அந்த நாட்டு வந்து அழகாக வரும். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இது பிக்னஸ், இது சிம்பிளான முறையில் தான் இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நான் சொல்லித்தரேன். இதிலே வந்து நம்ம வேறு வேறு மோட்டிவ் டிசைன்லலாம் இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்கும் நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம சில்க் த்ரெட்டில் மட்டும் நம்ம இது ஃபினிஷ் பண்ண போடுறது கிடையாது. இதில் ஒரு ஃபினிஷிங் மெத்தட் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்ன பண்ண போகிறேன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம இது வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் நம்ம வந்துட்டோம். பார்த்திங்கன்னா இந்த நாட் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் வந்து இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டில் வந்து வரணும். இப்போ இந்த சைடு போட்டு இது வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். கீழே வந்து நம்ம சாதாரணமாக நம்ம போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது நாட் வந்து நம்ம போடணும். நார்மல் த்ரெட்டில் வந்து நம்ம போடுவோம் இல்லையா. இப்போ நான் இந்த சைடு போட்டு இது ஃபினிஷ் பண்ணிக்கலாம். கீழே நாட் போட்டு இது ஃபினிஷ் பண்ணலாம். நடுவில் வந்து கேப் இருக்குது இல்லையா, அங்கே நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த சரி த்ரெட்டு இருக்குது இல்லையா, அந்த சரி த்ரெட்டு வந்து நீங்கள் எடுத்துக்குங்க. அதில் வந்து நாட் போட்டுக்குங்க. நீடில் வந்து 14 நம்பர் வந்து நீங்கள் எடுங்க. ஏன்னா நம்ம எல்லாமே சரி எல்லாமே 14 நீடில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து 14 நம்பர் நீடில் வந்து எடுங்க. எடுத்துட்டு அதில் வந்து இப்போது இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2mm பீடு போட்டு இந்த லீஃபை வந்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். உங்களுக்குலாம் வந்து இந்த ஆரி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.